திருச்சி அருகே திருவள்ளூர்சோலையில் நெப்போலியன் என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் கலைவேந்தன். வணக்கம். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருச்சி திருவள்ளுவர் சோலையைச் சேர்ந்த நெப்போலியன் இளைஞர் மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேர் மீது அதே ஊரைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்கினர். இதில் சம்பவ இடத்திலேயே நெப்போலியன் உயிரிழந்தார். அவரது நண்பர்கள் சங்கர், குரு, கதிரவன், ஜீவா, கமலேஷ் ஆகியோர் படுகாயமடைந்து திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி நெப்போலியன் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் திருவானைக்காவல் கல்லணை சாலை திருவள்ளுவர் சோலையில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையர் விவேகானந்த சுக்லா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் போராட்டக்காரர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆயினும் சமாதானம் அடையாத பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த போராட்டத்தால் திருவானைக்காவல் கல்லணை சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.